வேறு எந்த கீரைக்கும் கிடையாது. இதை சர்வரோக நிவாரணி என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கீரையில் நார் சத்து, புரத சத்து, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து போன்ற அத்தியாவசிய சத்துக்களும் வைட்டமின்களும் அபரிமிதமாக உள்ளன. உடல் பலவீனம், கருப்பை கோளாறுகள், எலும்பு மற்றும் நரம்பு தொடர்பான நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. மேலும் ஜீரண கோளாறுகள், மந்த நோய், உடல் சூடு போன்றவை குணமாகும். உஷ்ணத்தால் ஏற்படும் தலைவலி, மயக்கம், கண் நோய்களும் விலகும். வேறு பல நோய்களுக்கும் இது நல்ல மருந்து. முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்கள். முருங்கைக்கீரையோடு உப்பு சேர்த்து அவித்து தொடர்ந்து 15 நாட்களுக்கு சாப்பிட்டால் மூட்டு வலிகள் குணமாகும். முருங்கைக்கீரையை பூண்டு, உப்பு, மஞ்சள் சேர்த்து அவித்து தினமும் சாப்பிட்டால் வாயு கோளாறுகள் சரியாகும். முருங்கைக்கீரை சாற்றில் சீரகத்தை ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை இருவேளையும் 2 கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டால் இரத்த அழுத்தம், இதய நோய்கள் குணமாகும். முருங்கைக்கீரை சாறில் மிளகு, அதிமதுரம் இரண்டையும் ஊற வைத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் 2 கிராம் அளவு தேனில் குழைத்து சாப்பிட்டால் கப நோய்கள், இருமல், காச நோய்கள் அனைத்தும் தீரும். 1 கைப்பிடி முருங்கைக்கீரை, 20 கிராம் பார்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், சிறிதளவு மஞ்சள் ஆகியவற்றை ஒன்றாக்கி கஷாயமாக்கி வடிகட்டி சாப்பிட்டால் நீர்க்கட்டு உடைந்து சிறுநீர் தாராளமாக பிரியும். முருங்கைக்கீரையுடன் சிறிது கருப்பு எள் சேர்த்து கஷாயமாக்கி 1 வாரம் தொடர்ந்து சாப்பிட்டால் தடைப்பட்ட மாதவிலக்கு சரியாகும். 1 கைப்பிடி முருங்கைக்கீரையுடன் 10 மிளகை சேர்த்து அரைத்து தொடர்ந்து 15 நாட்கள் சாப்பிட்டால் இரத்த சோகை முழுமையாக குணமாகும். முருங்கைக்கீரையை நீர்விடாமல் அவித்து கண்கள் மீது வைத்து கட்டினால் அனைத்து விதமான கண் நோய்களும் குணமாகும். முருங்கைக்கீரையை அரைத்து தலையில் தேய்த்து குளித்தால் உடல் சூடு தணியும் மற்றும் பொடுகு பிரச்சனையும் இருக்காது. 100 கிராம் முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள். நீர் சத்து 76%, புரதம் 6.7%, கொழுப்பு 1.6%, தாது பொருள் 2.2%, நார்ச்சத்து 1%, மாவுச்சத்து 12.5%, கால்சியம் 435 மில்லிகிராம், பாஸ்பரஸ் 70 மில்லிகிராம், இரும்பு சத்து 7 மில்லிகிராம், வைட்டமின் சி 220 மில்லிகிராம், பி காம்ப்ளெக்ஸ் சிறிதளவு. கலோரி திறன் 92 கலோரிகள்.